வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். தோழர் வணக்கம். வணக்கம். திடீர்னு ஒரு நியூஸ், திடீர்னு ஒருத்தரை பற்றி திடீர்னு ஒரு நியூஸ் திடீர்னு வைரலாக போய்கிட்டு இருக்குது. யார் இந்த கிரண் ஜோஷி அப்படின்னு. யார் இந்த கிரண் ஜோஷின்னு போகிறதுக்கு முன்னாடி யார் இந்த கிரண் ஜோஷின்ற நியூஸ் எப்படி நமக்கு முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்றதே குழப்பமாக இருக்குது. திடீர்னு பார்த்தா ஏதோ அர்னாப் கோஸ்வாமி மேட்ரு போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இது வருது. இந்த நியூஸ் முதல்ல எப்படி பிரேக் அவுட் ஆகுது? இப்போ ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு விஷயம் நடக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்னாப் கோஸ்வாமி வந்து டிபேட்டில் வந்து பாஜகவுக்கு எதிர் நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு நரேஷன் செட் ஆகுது. நம்ம நீட்டாக பார்த்தா தான் அதில் என்னென்ன பாலிடிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 3 நம்ம காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர், அவர் பேர் வந்து நம்ம பவன் கேரா, அவர் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாரு இந்த ஜோஷி எங்கேன்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் அதே டிசம்பர் 3, 2025 வந்து 3 பிரிண்ட் பத்திரிகையில் இதை பற்றி ஒரு நியூஸ் வெளியே வருது, ஒரு டீட்டெயில் ஆர்டிக்கல் வெளியே வருது. அந்த ஆர்டிக்கல் ரிமூவ் பண்ணிடுறாங்க உடனே. ஓஹோ, ஆர்டிக்கல் வந்து அந்த ஆர்டிக்கல் ரிமூவ் பண்ணப்படுது. ஸோ இப்போ இது ரெண்டையும் மையமாக வைத்து ஒரு டிஸ்கஷன் கிரியேட் ஆகுது. இது எல்லாத்தையும் நரேட் பண்ணி ஒயரில் ஒரு டீட்டெயிலான ஒரு கட்டுரை வருது, நியூஸ் லாண்ட்ரியில் ஒரு கட்டுரை வருது. ரெண்டில் தான் இந்த கட்டுரை வந்து போஸ்ட் ஆகுது. ஒன்று ஒயர் ரொம்ப டீட்டெயிலாக எழுதுறாங்க, அதே மாதிரி நியூஸ் லாண்ட்ரி. இதில் ரெண்டு தான் வந்து முதலாக இப்படி ஒரு நபரை பற்றி நாம் அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது தொடர், ஒரே ஒரு ஃபோட்டோ சிக்கியிருக்கு, அது மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. அது G20 G20 மாநாட்டில் அவர் அந்த இத்தாலி பிரதமர்களோ அதிகாரிகளோ வந்தப்போ கலந்துக்கிட்ட அந்த ஃபோட்டோவை ஒரு பத்திரிகையாளர் எடுத்து வெளியே விட்டுருக்காரு. நவம்பர் 20, 2024 வெளியிட்டிருக்காரு. ஸோ இப்போ இவர் குறித்து எந்த செய்தியுமே இல்லை. ஆனால் இவர் தான் மோடியின் நிழல் மனிதர். இப்போ யார் அந்த சார்? யார் அந்த சார்? இப்போ கிரண் ஜோஷி அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மோடியினுடைய பிம்பம் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம். சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிப்போம். இப்போ இந்தியாவுக்கு பிரதமராக மன்மோகன் சிங் இருப்பார். ஆனால் இந்தியாவில் அதிகமாக அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நபர், பிரதமரை விட பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய நபர் மோடி அப்படின்னு அப்போவே பேசுவாங்க, கட்டுரையெல்லாம் எழுதுவாங்க, ஒரு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சோஷியல் மீடியாலே அப்போ வந்திருக்கு, மீடியாக்கள்லேயே பேசியிருக்காங்க, லோக்கல் மீடியாக்களில் பேசியிருக்காங்க. அப்போ ஒரு நாட்டோட பிரதமர், பாதுகாப்பு செயலாளர், இவங்க எல்லாத்த விட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி இப்படி ஃபோக்கஸ் ஆகிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்போ வந்து ஜிஎஸ்டி எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு, அதாவது நிலக்கரி சுரங்க ஊழல் அப்படின்னு கொதிச்சாரு. உச்ச நீதிமன்றம் போய் எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ணாங்க. திருப்பி அவங்க வந்தோடனே யாருக்கெல்லாம் கேன்சல் ஆச்சோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் பேசப்பட்டது நிலக்கரி சுரங்க ஊழல் கொதிச்சாரு, 2G அப்படின்னு கொதிச்சாரு. அப்புறம் கடைசியில் மன்னிப்பு கேட்டாங்க, அப்படி ஒரு ஊழலே நடக்கல அப்படின்னு. ஸோ இப்படி இவங்களை பற்றி பூஸ்ட் பண்ண மீடியாக்கள் அந்த நேரத்தில் ஊழல்னு சொல்லிட்டு இந்த பாபா ராம்தேவ், இப்போ இந்த கூட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய வளர்ச்சியின் நாயகன் ஆயிட்டாங்க. திடீர்னு வளர்ச்சி, இந்த வளர்ச்சி நாயகன் இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டில் இந்த கிரண் ஜோஷி இருக்கிறாரு. ஓகே, இந்த கிரண் ஜோஷியினுடைய என்ட்ரி அப்படின்னு நம்ம கேஷுவலாக பேசிட்டு இருந்தோம். அவர் எப்படி உள்ள வர்றாரு, மோடி திடீர்னு ஒருத்தனை பார்க்கறாரு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, மைக் செட் போட வந்தவனுக்கு கிடைச்சது அடிச்சது மாதிரி அவன் ஏதோ ரிப்பேர் பண்ணியிருக்கான், நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுது, இவனை கூட கூட்டு போயிடுவோம் குஜராத்துக்கு. அவனுக்கு குஜராத்தில் கூட்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. அந்த வரைக்கும் நான் மோடியை வந்து ஒரு மூளை உள்ள ஆளாக பார்க்குறேன். நமக்கு தெரியாது, இவனை கூட்டிட்டு போனா ஏதாவது செய்வான் அப்படின்னு சொல்லி நம்பி அவனை வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிட்ச் அதை சரி பண்றாரு. ஆமா, அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு PhD முடிச்சவர், காலேஜில் ப்ரொஃபஸர், IITல வந்து மேனேஜ்மெண்ட் முடிச்சவர், மாணிக்கிய லால் வர்மா டெக்ஸ்டைல் அப்படின்றதுலையும், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ், டெக்ஸ்டைல் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அதில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து 18 வருஷம். ஆமா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்லாம் வந்து பாடம் எடுத்திருக்கிறாரு. ரொம்ப ஒரு வித்தியாசமான இருக்கு. நமக்கு நான் படிச்சு பார்ப்போம், எனக்கு அப்படி என்ன இப்போ இது டெக்ஸ்டைலுங்கிறாங்க, இன்ஜினியருங்கிறாங்க, கம்ப்யூட்டருங்கிறாங்க, கடைசியில் சோஷியல் மீடியாவில் வந்து உட்கார வச்சிருக்காங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு. இவரை 2008 இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணி மோடி வந்து குஜராத்தில் கூட்டு போய் அவங்க ஆஃபீஸில் வந்து கட்சி, கவர்மெண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிக்கில் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. நீங்கள் வந்து மோடியை டெய்லியும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் இவர் தான். ஓகே, இந்திய மக்கள் கூட கிடையாது. மோடி வெளிநாடு போனாலும் சரி இவர் கூடயே போயிடுவார். மோடி கூட டெய்லி காலையில் மோடிக்கு ரிப்போர்ட்டிங். இந்த மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களான்னு, சோஷியல் மீடியாவில் இவரை பற்றி என்ன இமேஜ் பில்ட் பண்ணுறாங்க. இவர் ஒரு ஃபோட்டோ வருதுன்னா கூட எப்படி இவர் ஃபோட்டோ என்ன ஃபோக்கஸில் எடுக்கப்படணும், இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும், என்ன மெஷர்மெண்ட் இருக்கணும், இப்படி தான் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனு. ரெண்டாவது, கட்சிக்கார மோடியை பற்றி என்ன பேசுகிறா அப்படி. ரெண்டாவது, கட்சிக்காரன் குறித்து, பார்ட்டி பீப்புள் குறித்து எல்லாம் அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறது. ஓகே, எதிர்கட்சி, மக்கள்,
காமன் பீப்புள்கிட்ட இருந்து என்ன வைப்ரேஷன் வருதுன்னு பார்த்து அதை வந்து மேனேஜ் பண்றதுக்கு எல்லாமே டெய்லி ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கா. அப்படி டெய்லி கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர், ஆனா நம்ம வந்து எங்கேயுமே பார்க்காத ஒரு நபர். இப்போ இதுதான் ஹிரண் ஜோஷி பத்தியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இரண்டாவது இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் 2014க்கு முன்னாடி இருந்தே வட இந்தியாவினுடைய ஊடகங்கள் இருக்கக்கூடிய பிரைம் டிபேட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே, இதை தான் வந்து உயர் பத்திரிகையில் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. இவருடைய மெயின் ரோலே என்னன்னா சேட்டலைட் சேனல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பிரிண்ட் மீடியா இருக்கு பாத்தீங்களா, இதுல குறிப்பா சேட்டலைட் சேனல்ஸ்ல எல்லா எடிட்டர்ஸோடையும் இவர் பர்சனல் மெசேஜ் அனுப்புற அளவு க்ளோஸ் ஆகும். அது ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை போட்டு 2008 தான் வந்து மோடியை சந்திக்கிறாரு. இவருக்கு வந்து இன்ஜினியரிங் நாலேஜும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் நாலேஜும் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனை பத்தியும் தெரியும், மேனேஜ்மெண்ட்டை பத்தியும் தெரியும்ன்றதுனால மோடி இவரை கூப்பிட்டு இந்த எலக்ட்ரானிக் மீடியால பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி கண்காணிக்க சொல்லி ஒரு ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்ற ஒரு பொறுப்புல போறாங்க. ரிவார்டு ஆர் பனிஷ்மெண்ட் இதான் இவங்களோட பாலிசி. ஓகே, எனக்கு காணாலாம் அந்த ரிவார்டு, உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன், இல்லைன்னா பனிஷ்மெண்ட், உன்னை காணாம ஆக்கிடுவேன். ஹரேன் பாண்டியாவா இருக்கணும், இல்லை ஹிரண் ஜோஷியா இருக்கணும். ஆமா, ஒன்றும் உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன். நீ வேலை பார்க்குற மீடியாவில் என்னை பற்றி பேசணும்னா மீடியாவே நாங்கள் விலைக்கு வாங்கிடுவோம். NDTV விலைக்கு வாங்க சொன்னால் விலைக்கு வாங்கிடுவார். குவிண்டல் என்னை பற்றி நீ எழுதுறியா, குவிண்ட் பத்திரிக்கை வாங்கிக்கிங்க. அப்போ மோடிட்டு சொன்னால் மோடி அதான் சொல்லி பத்திரிக்கை மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவார். இப்போ நியூஸ் ஐட்டினா இப்போ ரிலையன்ஸ் சொல்லுவாங்க, அந்த இப்போ டீம் கேட்க மாட்டேங்குது, நீங்கள் சேனலில் விலைக்கு வாங்கிங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் நடக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஹிரண் ஜோஷியினுடைய ஒர்க்கு தான். இப்போ ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டியாக போடுறாங்க. இவர் தான் வந்து மோடியினுடைய பிளாகு, வெப்சைட்டு, ட்விட்டர் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையுமே இவர் தான் கிரியேட் பண்றாரு. ஆமா, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பாஜக சோஷியல் மீடியா எல்லாம், கவர்மெண்ட் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் அமித் மாலியா இருக்காரு, அவர் தானே பெரிய ஆளு, லால் லபக்தாஸ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் தான் முழுக்க உட்காந்து டிசைன் பண்றாரு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா பிரைம் டைம் டிபேட்ஸ் எல்லாத்தையும் இவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்துருக்காங்க. ஓகே, நியூஸை எதுவும் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சனை ஒன்று, அவர் வந்து இந்த சர்டிஃபிகேட் கேட்டார் பார்த்தீங்களா, மோடியினுடைய கல்வி தகுதி குறித்து RTI போடுறாரு. அந்த RTIல கடைசி வரைக்கும் தகவல் வெளியவே வரல. ஆமா, அதுக்கு முக்கியமாக இவர் தான் உள்ள உட்காந்து அந்த நியூஸை டைவர்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இது எல்லாத்தோட இன்னொரு நியூஸை வந்து கோட் பண்ணி வயரில் சொல்கிறாங்க. இந்த கொரோனா இந்த பண்ணாங்க பார்த்தீங்களா, தௌஹீத் ஜமாத் டெல்லியிலிருந்து தான் கொரோனா வைரஸ் பரவச்சு, அதுக்கு காரணம் வந்து இந்த தப்லீக் ஜமாத் தான், இது வந்து கொரோனா ஜிகாத் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க பார்த்தீங்களா, இதை முழுக்க டிசைன் பண்ணது அவர் தானே. இப்போ நாம் என்ன நினச்சிருந்தோம், மக்கள் செத்து விழுந்துக்கிட்டு இருக்கான், இது எப்படி இந்த நோய் மாறும்னே தெரியாமல் இருந்துச்சு. கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போகுது, ஆக்சிஜன் பத்தலை, பயங்கர கிரைசிஸ் இருந்துச்சு இல்லையா. இந்த கிரைசிஸை இது ஒரு இஸ்லாம் பிரச்சனையாக மாற்றி ஒரு 2-3 மாதம் நியூஸை ஓட விட்டது இவங்க தான். ஒரு இஸ்லாமோஃபோபியாவை கிரியேட் பண்ணுது. இது வந்து ஒரு கொரோனா ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் சில பேர்த்துக்கு இது சைனாலிருந்து வந்துச்சுன்னு கூட தெரியாது. ஓகே, இது வந்து டெல்லியிலிருந்து வந்துச்சுன்னு கூட நம்புற அளவுக்கு இவங்க நியூஸை பரப்பியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு கேமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சரலாக பயங்கர ஒர்க் பண்ண ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இவர் குறித்து வந்து 2014 த எலெக்ஷன் தட் சேஞ்ச் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் ஜேர்னலிஸ்ட் ராஜ்தீப் சர்தேசி அவர் வந்து அவர் வந்து சில முக்கியமான தகவல்களை வந்து சொல்லியிருக்காரு. இவர் எப்படி உள்ள வர்றாரு, இவர் எப்படி குஜராத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவர் ரொம்ப டீட்டெயிலாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இப்படி இவர் ஒரு ஸ்ட்ராங்கான மேனா உள்ள உட்காராரு பார்த்தீங்களா. இவர் குறித்த செய்தி வெளியவே வரல. 2017 அருண் ஷோரி, முன்னாள் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் வாஜ்பாய் பீரியட்ல இருந்தவர், அவர் ஒன்று எழுதுறாரு பாருங்க, அழகா எழுதுறாரு. சொல்றாரு, மோடி ஹேஸ் அ ஹோல் டீம் இன் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் headed by a guy called Hiran Joshi, whose only job is to watch social media and keep the prime ministers informed. இது வந்து 2017 வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அதே போல 2017 ஹிந்துஸ்தான் டைம்ஸோட எடிட்டர் வந்து ஜோஷிக்கு ஒரு மெயில் அனுப்புறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பந்தமாக. அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏதோ பதில் சொல்றதுக்கு. இது குறித்து அண்டர் க்ளோஸ் வாட்ச் அப்படின்னு ஃப்ரண்ட் லைன்ல ஒரு கட்டுரை வருது. அப்ப ஜோஷி தான் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நபராக இருக்கார். அதாவது பப்ளிசிட்டி சம்பந்தமான விஷயம். இதில் இன்னொரு அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா, அவர் வந்து முரண்பட்டப்போ ஒரு 80 அதிகாரிகளுக்கு மேலே IAS அதிகாரிகளை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு செட் ஆகலாம் நீக்கிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு உள்ள இருந்திருக்கு. கிரண் ஜோஷிக்கு பிடிக்கலன்னா அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர், அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கெஜ்ரிவால் பேசுறாரு. வார்த்தை பாருங்க, ஜோஷி சென்ட் அபியூசிவ் மெசேஜ் டு மீடியா ஹவுசஸ் அண்ட் வாண்ட் நியூஸ் சேனல் ஓனர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் நாட் டு கிவ் கவரேஜ் டு ஆத்மி. எங்களுக்கு கவரேஜ் கொடுக்கூடாதுன்னு மிரட்டுறாரு அப்படின்னு 2022 அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரிக்கை பண்றாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல சுப்பிரமணிய சாமி ஒரு ட்விட்டர் போடுறாரு ஏப்ரல் 14, 2023. அந்த வார்த்தை எனக்கு இங்கிலீஷில் புரியல. The gagging of Indian media by Modi through his underlined Hiran Joshi of PMO.
ஓகே. ஆல்மோஸ்ட் மேட் த மீடியா கம்ப்ளிசிட் லைக் பேவ்லோவ் டாக்ஸ் அப்படிங்கிறார். அது என்ன பேவ்லோவ்ஸ் டாக்ஸ்? PAVLOV. எஸ், பேவ்லோவ்ஸ் டாக். பேவ்லோவ்ஸ் டாக்ஸ். PAVLOV அப்போஸ்ட்ரோபிள் S போட்டு பேவ்லோவ்ஸ் டாக்ஸ். ஓஹோ, அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போல. ஓகே ஓகே ஓகே. அதாவது மணி அடிச்சா சோறு. ஆக்சுவலி நாய்க்கு வந்து பிஸ்கட் போடுவாங்க, மணி அடிச்சுட்டு பிஸ்கட் போடுவாங்க. ஆமா. அப்போ மணி அடிச்சுட்டு பிஸ்கட் போடாம இருக்கப்ப நாய் வாயிலிருந்து அந்த 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 தியரி நமக்கு பேர் தெரியல, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், காலேஜ் படிச்சிருப்போம். அந்த அப்ப ஒரு மீடியாவினுடைய ஹெட்ட, ஒரு எடிட்டர்ஸை, ஊடகத்துறையை நாயில வாயில வந்து சலேவா உலகக்கூடிய ஒரு நாய் அப்படி நாக்க தொங்க போட்டு, நம்ம ஊருக்கு சொல்லுவாங்கல்ல நாக்க தங்க போட்டு கிடக்குறாண்டா அப்படின்னு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சுப்பிரமணிய சாமி எழுதுறாரு. கிரண் ஜோஷி இப்படி வச்சிருக்கிறாரு. கிரண் ஜோஷி இந்திய ஊடகங்களே இப்படி வைத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான. ஏன்னா சுப்பிரமணிய சாமிக்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அளவுக்கு மீடியா மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு. அது முக்கியமான, அது ரொம்ப முக்கியமான. பல உடைப்பு செய்திகளை போட்டு இருக்கிறாரு அவரு. அது எதுக்குமே முக்கியத்துவம் வந்ததே இல்லை மீடியால. நம்ம மட்டும்தான் யூடியூப்ல இந்த மாதிரி சுப்பிரமணிய சாமி இருக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது. மற்றபடி இந்த முக்கியத்துவம் அதுல வயர் ஆர்டிக்கல்ல பார்க்கும்போது ஜாயிண்ட் செக்ரட்டரின்னு போட்டிருக்கிறாங்களாமே வெப்சைட்ல. ஆமா, ஆனா இவர் IAS கிடையாது. ஜாயிதா இடையில வந்து ஒரு பேட்ச்வொர்க் பார்த்தாங்களே. கரெக்ட், நீங்க சொல்லுங்க. இந்த லேட்டரல் என்ட்ரி பேட்ச்வொர்க் பார்த்தாங்க. எங்க இருந்து வேணாலும் யாரை வேணாலும் ஹையர் பண்ணிக்கலாம். IAS-ஆ அந்த ப்ரொமோஷன்ல வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாயிண்ட், அடிஷனல் இது எல்லாத்தையும் நாங்க உள்ள இறக்கிக்குவோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் இதுக்கு தான் போல இருக்கு. நமக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, இது மாதிரி எத்தனை பேர் இறக்கி வச்சிருவாங்கன்னு தெரியல. ஆமா, இப்ப ஆல்ரெடி இது மாதிரி நிறைய பேருடைய பேர்கள் வந்து அடிபடுது. அமித் மால்வியா பேர் அடிபடுது, இந்த பக்கம் கிரண் ஜோஷி பேர் அடிபடுது, நிறைய பேர் இறக்கியிருக்காங்க. இதுல குறிப்பா இவருடைய போட்டோ, ஒரே ஒரு போட்டோ வருது. அப்ப வேற ஒரு லிங்க் தோணுது. இப்ப நீங்க ஆரம்பிக்கும் போது அர்னாப் கோஸ்வாமி மோடியை அட்டாக் பண்றாரு அல்லது பிஜேபி கவர்மெண்ட் அட்டாக் பண்றாரு. காரணம் கிரண் ஜோஷி உள்ள இல்ல. இப்ப ஏற்கனவே நடந்தது, இந்த புல்வாமால நடந்த தாக்குதல் நடந்த போது அங்க என்ன நடக்குது, எல்லையில என்ன நடக்குதுன்றத அர்னாப் கோஸ்வாமி சேட் பண்ணியிருக்கிறாரு. எல்லையில என்ன நடக்க போகுதுன்றதையும் அர்னாப் கோஸ்வாமி சேட்ல வச்சிருக்கிறாரு. இதை மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்கு. அப்ப அந்த சேட்டு தகவல் எல்லாம் வெளியே வந்ததுக்கும் கிரண் ஜோஷிக்கும் லிங்க் இருக்குது. 100% தொடர்பு இருக்கும். ஏன்னா டைரக்ட் கான்டாக்ட் ரிப்பப்ளிக் டிவியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்து இவரை உட்கார வச்சு இவங்க எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இதுல கிரண் ஜோஷிக்கு விசுவாசமா இப்ப அர்னாப் கோசாமி செயல்படுறாரா இல்ல அர்னாப் கோசாமி திடீர்னு நான் நாணயஸ்தேன் அப்படின்னு சொல்ல வர்றாரான்னு தெரியல. நீ நாணயஸ்தனா ஊரே நம்பாதுரா நம்பாரான்னு. இவருடைய போட்டோ பாருங்க தொடர். நவம்பர் 20, 2024 பிரஜாய் குஹா பேர் வாயில வரல. அவர் ஒரு போட்டோ வெளியிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த G20 போட்டோ நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுல ஒரு ரவுண்டு போட்டு காமிக்கிறாரு. எப்படி இதுல மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த போட்டோ பரஞ்சோய் குஹா தாக்குறதா ரொம்ப முக்கியமான ஆளு. இந்தியா முழுக்க இந்த 2G விவகாரத்தை ரெக்க கட்டி பறக்க விட்டதுல முக்கியமான ஜர்னலிஸ்ட்கள்ல இவரும் ஒரு ஜர்னலிஸ்ட். ஆமா, எனக்கு தெரியல. அவங்க என்னுடைய நோக்கம் வந்து ஊழல் ஒழிப்புன்ற ரேஞ்சில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. என்னங்க ஊழல் ஒழிப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சீங்க, கடைசியில பாஜக கையில கொண்டு போய் நாட்டை விட்டீங்க. ஊழலும் ஒழியல, பாஜகவும் ஒழியல, இப்போ மண்டையில எல்லா பேரும் பிசாசை ஏற்றிக்கிட்டு திரிகிற மாதிரி ஆயிப்போச்சேன்னு கேட்டபோது வாட் டு டூ, அவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொன்னாரு. இப்போ அதானியால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆக்சுவலி 2G இல்லைன்னு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. பட் ஆனால் இவங்க இப்போ கூட புரிஞ்சுக்கல. இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு இவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போடுறாரு. இது ஒரு ஃபோட்டோ தான் வெளியே வந்திருக்கு. இல்லை, இந்த பரஞ்சோய் குஹா தாக்குறதா பற்றி இன்னொரு தகவல் இருக்குது. அவங்க வந்து ஜேர்னலிசம், அது ஜேர்னலிசமாக அணுகணும் அந்த ஒரு அப்ரோச்சில் இருக்கிறவங்க. தமிழ்நாட்டினுடைய அந்த அப்ரோச்சுக்கும் மற்ற ஜேர்னலிஸ்ட்கள் எல்லாருடைய அப்ரோச்சுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ராஜீவ் சர்தேசாய் பிஜேபி அந்த வாங்குவார். ஆனால் நேர்மையான பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் சில வேலைகளையும் பண்ண தான் செய்வாங்க. இப்போ அதில் அந்த பரஞ்சோய் குஹா தாக்குறதாகவும் சிரில் சாம் அப்படின்றவரும் ரியல் ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ்புக்குன்னு ஒரு இது எழுதியிருக்கிறாங்க, ஒரு புக்கு. அதில் வந்து 2 பேர் அடிபடுது. ஒன்று ஹிரண் ஜோஷி, இன்னொன்று ஹிதேஷ் ஜெயின். இந்த ஹிதேஷ் ஜெயினும் ஹிரண் ஜோஷியும் சேர்ந்து வேலைகால் பார்த்துருக்கிறதாவும், அந்த ஹிதேஷ் ஜெயின் வந்து ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்னோட தொடர்புடுறாரு போல. அந்த ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷனுக்கு கீழே த ட்ரூ பிக்சர் அப்படின்ற பேரில் ஒரு போலி தகவல் பரப்புற இணையதளம் வேலை பார்த்துட்டு இருந்திருக்குது. இவங்க தான் மோடியோட புக்கு பப்ளிஷ் பண்ணுறது, இவங்க தான் நமோ டிவியில் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த ஹிதேஷ் ஜெயினுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு வருது? ஹிதேஷ் ஜெயின் நவம்பர் மாதம் இவர் போன உடனே அவரும் லிட்டர் ஆகிட்டார் லா கமிஷன்லேருந்து. அவர்
ரிட்டையர்ட் ஆகி கிளம்பிட்டார். இவர் மட்டும் கிளம்பல, ஹிதேஷ் ஜெயின் போறாரு. அந்த ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் எல்லா லிங்க்ல இருந்தவங்க, நீங்க சொன்னது பர்ஃபெக்ட். அதுல இருந்து நவ்னீத் ஷெங்கல் இவரும் எஸ்கேப். இவர் யாருன்னா பிரசாத் பாரதியினுடைய தலைவர். இவரும் டிசம்பர் 2ஆம் தேதி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் போல இருக்கு. அதாவது மோடியினுடைய நமோ டிவியையும் அவருடைய புத்தகங்களையும் மேனேஜ் பண்ண ஹிதேஷ் ஜெயின் காலி. பிரசார் பாரதின்னு அரசாங்கத்தினுடைய பிரச்சார நிறுவனம் ஆகிய தூர்தர்ஷனை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தவரும் காலி. ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன் மேனேஜ்மெண்ட் இருந்தவர். ஆக்சுவலி இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த நவ்னீத் ஷெங்கல், இந்த ஹிதேஷ் ஜெயின் தான் சுதீர் சௌத்ரியை வந்து தூர்தர்ஷனுக்குள்ள கொண்டு வர்றது. ஓகே. அவருக்கு 14 கோடி சம்பளமா? இது 14 கோடி சம்பளமா வருஷத்துக்கா? ஆமா, 14 கோடி வந்து அவர் டெய்லி 1 மணி நேரம் ஷோ பண்ணுவார். அவர் மாசம் 1 கோடிக்கு மேல. ஆமா, எக்ஸாக்ட்டா போட்டுருக்காங்க. இட் வாஸ் earlier reported that the contract was speculated to have offer Chowdhury around ₹14 crores DD package, மெகா பேக்கேஜ். அவர் தான் நமக்கு கூட கிடைக்காது, நமக்கு 200 ரூபான்றாங்க, அதையும் கொடுக்க மாட்டாங்க. 14 கோடி பேக்கேஜ் உள்ள போயிருக்காரு அவரு. இவரும் ரிசைன் பண்ணி காலி ஆகிறாரு. இதுல நீங்க ஃபேஸ்புக்கை பத்தி பேசுனீங்க இல்லையா, அவர் வந்து ஹிதேஷ் ஜெயினை வச்சு ஃபேஸ்புக்ல அப்படி மேனிபுலேஷன் நடந்து அப்படின்னு. இந்த ஹிதேஷ் ஜெயினும் கிரண் ஜோஷி, ஹிதேஷ் ஜெயின் கிரண் ஜோஷி இவங்க எல்லாம் சேர்ந்து 2020 ஃபேஸ்புக்கினுடைய பப்ளிக் பாலிசி ஹெட்டை மாத்தி இருக்கிறாங்க. அவரே பாஜகவுக்கு ஃபேவரபிள் மோகன் ஏற்கனவே பேசப்பட்டுச்சு. அங்கி தாஸ் அந்த அம்மாவை தூக்கிட்டு சிவநாத் துக்ரால கொண்டு வர்றாங்க. இப்போ அந்த அம்மாவை கொண்டு வந்து அவருக்கு அந்த அம்மாவுக்கு பிறகு இவரை கொண்டு வர்றாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலின் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபேம், டிஜிட்டல் டூல்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபேம். இது மோடிக்காக டிஜிட்டல் டூல்ஸ் கிரியேட் பண்றது ஒரு ஃபேம். ஓகே. இந்த ஃபேம் தான் வந்து இந்த ஃபேமினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் தான் இந்த சிவநாத் துக்ரால். இவரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஃபேஸ்புக்கினுடைய பப்ளிக் பாலிசி. ஆமா, எப்படி எழுதணும் எழுதக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிற. ஆமா, ஜூலை 2025 இவரை கொண்டு வர்றாங்க. இது அதுக்கு பிறகு வர்றாங்க. இப்போ இவரும் வந்து இல்லைங்கிறாங்க. ஜூலை 2025 ரிசைன் பண்ணிட்டார். 2020 கொண்டு வர்றவர் ஜூலைல இவர் ரிசைன் பண்றாரு. எல்லாருமே ரிசைன் பண்ணிருக்காங்க. அப்ப மோடியினுடைய பர்சனல் மீடியா மேனேஜ்மெண்ட் கிரண் ஜோஷி, ஆமா, கவர்மெண்ட்டினுடைய மீடியா மேனேஜ்மெண்ட், அதாவது பிரசார் பாரதிக்கு கீழே இருக்கக்கூடிய டிடி ஆல் இந்தியா ரேடியோ மேனேஜ் பண்ண நவ்னீத்ன்ற ஒரு ரெசிக்னேஷன். அதுக்கப்புறம் ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷனுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஹிதேஷ் ஜெயின் காலி ரெசிக்னேஷன். ஃபேஸ்புக்கோட ஹெட் ஃபேஸ்புக்கினுடைய பப்ளிக் இவங்க கொண்டு வந்த ஃபேஸ்புக் பப்ளிக் பாலிசி ஹெட் சிவநாத் துக்ரால் ஹெட் லீவிங். இதுதான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் மோடியினுடைய ஒட்டுமொத்த பிம்பத்தை கட்டி எழுப்பின இந்த ஊடகத்தை சார்ந்த எல்லாரும் ஒரு சில மாசத்துல காணாம போறாங்க. மொத்த மீடியா பரிவாரமும் எஸ்கேப். ஆமா, இதுக்கு வந்து பல காரணங்களை சொல்றாங்க. இப்ப இவர் பேர ஹிதேஷ் ஜெயின் ஹிரேஷ் மேல வந்து இந்த ஒரு பெரிய ஆப் பிரச்சனை ஒன்று வந்துச்சு பாத்தீங்களான்னு. அதாவது பெட்டிங் பண்ணக்கூடிய மகாதேவ் ஆப். இடி சிபிஐ அதுல இவருக்கு தொடர்பு இருக்கதாக ஒரு கதை வந்துச்சு. ஓஹோ, ஆனா ஹிதேஷ் ஜெயின், ஆமா, இதுல ஹிதேஷ் ஜெயினுக்கு இல்ல, இவருக்கே வந்துச்சு. கிரண் ஜோஷி. ஆமா, இதுல என்ன முக்கியம்னா ஹிதேஷ் ஜெயினுக்கு வந்தாலும் கிரண் ஜோஷிக்கு வந்தாலும் எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா எல்லாரும் ஒண்ணு தானே, ஒரே டீம். இதுல முக்கியமான பிரச்சனைனா இவங்க வந்து ஊழலுக்கு பயந்து ரிசைன் பண்ண மாட்டாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஒரு பெரிய சந்தேகம். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க பாத்தீங்களா, ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு மோடியினுடைய அந்த சர்வதேச பிம்பம் காலி ஆகுது. இவர் சொன்னாரு, நாங்க அடிச்சிட்டோம், லாகூரை தாக்க போறோம், உள்ள போகுது, அங்க போகுது, இங்க போகுதுன்னு பயங்கரமா நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா ட்ரம்ப் நான் சொல்லித்தான் அவங்க அமைதானாங்க அப்படின்னு சொல்லி 15 முறை சொல்லிட்டாரு அவரு. ஆமா. சோ இந்த அவர் வந்து உலகமே போட்டக்கூடிய ஒரு பெரிய ஆளு. அவர் நினைச்சாருன்னா எதை பாலஸ்தீன் வாரம் நிறுத்திடுவாரு, அவர் நினைச்சாருன்னா இஸ்ரேலை நிறுத்திடுவாரு, அவர் நினைச்சாருன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான யுத்தத்தை நிறுத்திடுவார். இந்த இமேஜ் டயாஸ்போரால கட்டி இருந்துச்சு பாத்தீங்களான்னு. அந்த டயாஸ்போரா இமேஜ் எல்லாமே கடுமையா உடைஞ்சது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேடு டாரிஃப் இஷ்யூஸ்ல சர்வதேச முகம், அதாவது மோடியினுடைய இந்த சர்வதேச பிம்பம் ஒட்டுமொத்தமா சதஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு காரணம். இதுக்கு பிறகுதான் அவர் கோவப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அதுவும் காரணமா இருக்குமோன்னு தோறல. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அந்த ஆபரேஷன்ஸை கட்டுப்படுத்தினது அமெரிக்கா தான், ட்ரம்ப் தான் அப்படிங்கிற இடத்த அவர் வந்து விட்டு கொடுக்காம ஃபைட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். எனக்கு ஒரு பர்சனல் சந்தேகம் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இவங்களை வந்து காலி பண்றதுக்கு மோடியினுடைய பேஸ் ரூட்டை பிடிச்சி இழுக்குதோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் வருது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடு வெளிப்படையா தெரியுது. நீங்க வந்து அவங்களுடைய அஃபீஷியல் பத்திரிகையிலேயே வந்து தலையங்கத்திலே எழுதியிருக்காங்க, 2024 தேர்தலுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் வான் பண்ணுது, மோடிங்கிற கரிஸ்மாவும் அந்த இமேஜும் இந்துத்துவா ஜெல்லும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலில் பெருசாக வெற்றி அடைய முடியாது, கிரவுண்டில் பயங்கரமாக லேக்காக இருக்குது அப்படிங்கிறாரு. வயரில் ராமன் மாதிரியான முக்கிய மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி வந்ததுக்கு பிறகு சோசியல் மீடியா இமேஜை வச்சு பில்ட் பண்ணி
கிரவுண்டில் ஆர்எஸ்எஸ் காரன் வேலை பார்க்கறதுக்கான ஸ்பேஸ் இல்லாம பண்ணிட்டாங்க. மிடில் லெவல் ஆர்எஸ்எஸ் லேயர்ஸை காலி பண்றாங்க. இது குறித்து பிரிண்ட்ல ஒன்று போட்டான். நாங்கெல்லாம் வேலை செய்யல அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கேடட் சில பேர் வந்து லக்னோல பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஆமா, அப்ப ஒரு முக்கியமான விஷயம் அது 2024 தேர்தலுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நாங்க கஷ்டப்பட்டு ஆர்எஸ்எஸ் கலவரம் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ வேற ஒரு காங்கிரஸ்காரனை கொண்டாந்து தொகுதியில் நிக்க வைக்கிற. ஏன்னா 108 கேண்டிடேட்டு வேற கட்சியில இருந்து உள்ள வந்தவங்க. இப்ப இது எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. மோடி அமித்ஷா பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்லா ஞாபகம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இவர் நட்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக. எங்களுக்கு நீ அவங்க உதவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து இங்க யாரும் இங்க நிறைய பேர் இங்க தங்களை கடவுள் பிறவி நினைச்சிட்டு இருக்காங்க, கலாய்ச்சார் அவரு. இங்க வந்து சேவை தான் முக்கியம், ஈகோ முக்கியம் கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருக்குல்ல. திரும்ப 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 ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து இவர் வந்து தன்னோட இமேஜை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோஷியல் மீடியாவில் ஒரு இமேஜை பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காரு. இது ஒரு ஓட்டா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்துச்சு. ஸோ இந்த சோஷியல் மீடியா இமேஜை காலி பண்ணால் இவரை காலி பண்ணிட முடியும், இல்லை மீடியா இமேஜை காலி பண்ணால் இவரை காலி பண்ணிட முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பல ட்ரையல் அண்ட் எரர் அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் யூபியில் மையமாக வச்சு இந்த தேர்தலில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தவிர்த்தாங்க கிரவுண்டில். அதுக்கு பிறகு கேரளாலெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ராஜ்நாத் சிங் வீட்டில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆர்எஸ்எஸ். அதுக்கு பிறகு தான் மகாராஷ்டிரா தேர்தலில் ஒர்க் பண்ணாங்க. ஆமா, மகாராஷ்டிரா தேர்தலில் ஒர்க் பண்ணாம விட்டாங்க, அப்புறம் திருப்பி ஒர்க் பண்றாங்க. அப்புறம் டைரக்டா பீகார் தேர்தலையும் ஒர்க் பண்ணாங்க ஆர்எஸ்எஸ். ஸோ இப்போ இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருதோ, ஒரு வேளை வந்து மோடி பிம்பத்தை உடைச்சிடலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேலையை உள்ள இன்டீரியரா ஸ்டார்ட் பண்றாங்களோங்கிற கேள்வி வருது. அவ்வளவுதான். அங்கதான் வந்து மேடத்தோட பையன் உள்ள வராரா, மேடத்தோட மருமக புடிச்சிட்டீங்க பாயிண்ட. யார் அந்த இடத்துக்கு உள்ள வர போறாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமனுடைய மருமக வந்து அந்த இடத்தை ஃபிக்ஸ் பண்ண போறாரு. அவர் ஏற்கனவே வந்து பிஎம் ஆபீஸ்ல இருந்து ஓஎஸ்டி ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ரிசர்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆமா, அவரு கல்யாணம் நடந்தே நம்ம யாருக்கும் தெரியாது. ஆமா, வீட்டுல நடந்துச்சு, பத்திரிகையில் இருக்கவனுக்கே தெரியாது. வீட்டுக்குள்ளே வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு வீடியோ மட்டும் கிளிப் எங்கேயோ வெளியே வந்த மாதிரி. அவங்க போட்டோவில் இவரை காணும், இவங்க போட்டோவில் அவரை காணும். ஆமாம், பார்த்தீங்களா, இந்த அம்மா இங்கேருந்து போய் கரெக்டாக பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்து, இப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்ம ரவி பொண்ணும் அந்த டீமில் இருக்கும். நிர்மலா சீதாராமன் மருமகன், நிர்மலா சீதாராமன் பொண்ணு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருமூர்த்தி ஹெட்டாக இருந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு. அது வந்து விவேகானந்தா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது யாருன்னா நம்ம செக்யூரிட்டி அட்வைசர் ஹெட் இருக்கார் இல்லையா, அஜித் தோவலுடைய மகன். அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ, ஒரு என்ஜிஓ. அதுல குருமூர்த்தி உள்ள இருக்கிறாரு. குருமூர்த்தி இருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் மருமகன். இப்போ இவங்க எல்லாரும் முதல்ல 2G விவகாரத்தை பேச ஆரம்பிச்சது. ரெண்டாவது இடையில ஒரு சர்ச்சை வந்துச்சு பார்த்தீங்களான்னு, இந்துக்களை விட இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு இந்தியாவில் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சை பண்ணி போட்டதாக ஒரு பெரிய சர்ச்சை உருவாச்சு. அது எழுந்து நம்ம ரவியோட ஒரு பொண்ணு, நம்ம அரண் ரவி, அது ஒரு பூமா கிரியேட் ஆச்சு. அதை வந்து இவங்க என்னன்னா, இவங்க ஒரு திங்க் டேங்கை வச்சுக்கிட்டு குருமூர்த்தி தலைமையில் திங்க் டேங்க் வச்சா விளங்குமா, அது ஒரு மொன்ன கடப்பாறை. எங்க அந்த கடப்பாறை வச்சுதான் பெரியாரை இடிக்க போறேன்றாங்க. அதான் சொல்ல, அது ஒரு மொன்ன கடப்பாறை. நீ போய் வேற நல்ல கடப்பாறை தேடு, அதை வச்சு நீங்க நம்பினது போதும். நீங்க வந்து வடக்க நம்புங்க, அது ஒர்க் அவுட் ஆகும். தெற்க ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் நீங்க கடப்பாறை மழுகுன கடப்பாறை தான். ஸோ அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்றாங்க. அதுல கிரண் ஜோஷியை அதிகார போட்டியாக காலி பண்ணியிருக்க வாய்ப்புண்டு. ரெண்டு விஷயம் தான். ஒன்று, இன்டர்னலா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைட், நிர்மலா சீதாராமன் மருமகன் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து இவரை தூக்குறதுக்கா வாய்ப்பு இருக்கா, இல்ல ஆர்எஸ்எஸ்ஸே இவர் வேண்டாம் அப்படின்னு நினைக்குதா? இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம இது எப்போ நமக்கு இதான விடை கிடைக்கும் அப்படின்னம்னா, அர்னாப் கோசாமி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பேச போறாரு? இவர் இன்னும் இப்போ திடீர்னு பயங்கரமா ஸ்டண்ட் அடிக்கிறாரு. எப்படி இது பேச போறாரு? இன்னும் எத்தனை நாளைக்கு இது போக போகுது? இது உண்மைத்தன்மை தானா? அர்னாப் கோசாமியினுடைய நரேஷன் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப துல்லியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே ஒரு கவர்மெண்ட் எதுக்கு தான் செய்யறாரா, இல்ல இந்த நியூஸை பேசிட்டு வேற ஏதாவது பிரைம் நியூஸை காலி பண்றாங்களா? அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்க வந்து டெல்லி ஏர் பொல்யூஷனையோ ஆரவல்லியோ பேசும்போது வேற ஏதோ காலி ஆகுது. என்ன டெல்லி ஏர் பொல்யூஷன்ல என்ன மேட்டர், ஆரவல்லியில ஆக்சுவலி டெல்லி ஏர் பொல்யூஷன்ல வந்து டெல்லியில ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அங்க வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலை வந்து டெல்லி கவர்மெண்ட் செய்யல. அங்க ஒரு லோக்கல் நியூஸ் தொடர், அங்க இருக்கிற லோக்கல் ஆட்களே சொன்னது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏர் பொல்யூஷனை மெஷர் பண்ற டிவைஸ் இருக்குதுல்ல, ஆமா, அந்த ஏரியால என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு தண்ணி பீச்சும் இயந்திரத்தை வச்சு சுத்தி தண்ணி பீச்சு வாங்கலாம். எதுக்குன்னா அந்த ஏரோசல் பார்ட்டிகிள்ஸ் இருக்குதுல்ல, அது வந்து என்னன்னா தண்ணியில சிக்கி தண்ணியோட சேர்ந்து தரையில விழுந்துரும். ஏர் சுத்தமா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அது கொடுக்கும் போல.
இந்த வேலையை பார்த்துருக்கேன். ஏர் பொல்யூஷனை குறைக்கும் நவீன வழி. இது தெர்மாக்கோல் மாடலா மாதிரி இருக்கு. தெர்மாக்கோல் மாடலா இருக்கு. ஆக்சுவலா அதுதான் அர்ணாப் கோசாமி போறாரு. வேர் த மோடி கவர்மெண்ட் ஆன் AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு கேட்குறாரு. ரெண்டாவது இண்டிகோ இஷ்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த இண்டிகோ இஷ்யூஸையும் அவர் கவர்மெண்ட்டை சாடுறாரு. ஆரவல்லியில வந்து வெட்டி எடுக்கிறாங்க இந்த மலையை. இவரு நம்ம இந்த ஆரவல்லி நம்ம ஊர் கும்மி பாட்டுல எல்லாம் பாடுவாங்க. ஆரவல்லி சூரவல்லி நம்ம ஊர் கும்மி பாட்டுல எல்லாம் பாடுவாங்க. அது ஒரு பெரிய மலைங்க. அது டெல்லியில இருந்து கீழே வரைக்கும் இறங்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மலை. டெல்லியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் உதிரியா இருக்கு அந்த மலை. இப்போ அந்த மலையில் இவர் என்னமோ தீர்ப்பு கொடுத்தாரு போல. தீர்ப்பு நான் இன்னும் டீட்டெயிலாக படிக்கல. யார் நம்ம BR கவாயை கொடுத்துட்டு போயிருக்காரு போல. அவர் 100 மீட்டருக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியதுன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் BR அதை வெட்டி எடுக்கிறாங்களாம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு நியூஸ் போட்டிருக்கான். ஓகே, 7000 இல்லீகல் மைனிங் ராஜஸ்தான்ல மட்டும் இருக்கும். ஆரவல்லி மலை ஒரு மலையில ஒரு மலை ஒரு மாநிலத்துல மட்டும். இன்னும் 4 மாநிலம் இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்ட் ஒரு ஆர்டிகல் படித்தேன். இந்த ஆரவல்லி மலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை மொரீசியஸ் மாதிரியான தீவுகள் இருந்து போலி கம்பெனியை உருவாக்கி நம்ம பாபா ராம்தேவ் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற ஆதாரத்தை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வெளியிட்டாங்க. ஒரு 2 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஏதோ ஆரவல்லி மேலே இவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆரவல்லி இந்த இல்லீகல் மைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை மையமாக வச்சு நியூஸை வந்து பெருசுப்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்கு? ஆரவல்லி இஸ் a ஃபேக்டர் தான். ஆனா ஏன் நீ இந்த நேரத்தில் மோடியை டார்கெட் பண்றதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்னும் ரேப் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆமா, அதுல வந்து சிபிஐ வந்து அப்பீல் பண்ணவே இல்லை இவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்ததுக்கு. ஏன் அப்பீல் பண்ணலங்கிறத நம்ம அர்ணாப் கோசாமி கேட்கிறாரு. இது இல்லாம லலித் மோடியும் விஜயமால்யாவும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. போய் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அவங்க வந்து அந்த ஃபிக்ஜிட்டிவ் நாங்க தான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா கைது பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி ஏதோ போட்டிருந்தாங்க. ஒரு பொண்ணுகளோட டான்ஸ் ஆடிட்டு தொட்டு பாருடா. அது ரொம்ப ஜாலியா இருக்காங்க தோழர். 10,000 கோடி வாங்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்காங்க கூலா. இப்ப அந்த வீடியோ எடுத்து வச்சு ஃபைட் பண்றாரு. நான் திருப்பி கொடுக்க ரெடியா தான் இருக்கேன், அவன் தான் வாங்க மாட்டேன்றான்னு சொல்றாங்க. ஆனாலும் கவர்மெண்ட் கம்முன்னு இருக்கு. இப்ப அந்த வீடியோவை எடுத்து வச்சு ஒரு ஃபைட் பண்ணிருக்காரு. ஐயா நீங்க வந்து ஏஜென்சி போய் அவங்களை தூக்கிட்டு வரல அப்படின்னு கேட்கறாரு. அதே மாதிரி கோவால வந்து சந்தீப் சர்தா பிரதர்ஸ் அவங்க மேல ஒரு பெரிய ஊழல் இருக்கு. அவங்கள வந்து கோர்ட்ல ஒரு காம்ப்ரமைஸுக்கு போறாங்க. அதெல்லாம் ஏன் கேட்கறாரு. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, நிதிஷ்குமார் ஹிஜாப் பிடிச்சி இழுத்தாரு பாத்தீங்களா, அது வந்து ஒரு பெரிய சென்சிட்டிவ் கேஸ் இல்லையா. இதெல்லாம் அர்ணாப் கோசாமி சைலண்டா போகக்கூடிய இடம். அவர் கேட்கிறாரு நேஷனல் ஷாக் ஆயிருச்சு அப்படிங்கிறாரு. நேஷனலே ஷாக் ஆயிருச்சு. என்ன ஒரு லேடி ஒன்னு பேசினாங்களே, முகமது நபியை பத்தி அவதூறா பேசினாங்களே, சர்மா பேசினதை விட இப்ப அதை பிடிச்சி இழுத்த உடனே இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஏன் நிதிஷ்குமாருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கிறாரு. இதை விட முக்கியமான விஷயம் நம்ம யாருமே கவனிக்கல, இந்த ஆபரேஷன் சிந்தூர் பிராமிஸ் ஃபர்காட்டன் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஏன் மறக்கப்பட்ட வாக்குறுதி, மறக்கப்பட்ட வாக்குறுதி, நரப்பட்ட சத்தியம் அப்படின்னா கூட சொல்ல அவங்க பாஷையில். அது வந்து என்ன, டர்க்கி கூட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணியிருந்தாங்க ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு. ஏன்னா டர்க்கி வந்து பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவி பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறனால. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 2 போயிங் விமானத்தை இவங்க வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் எப்படி ஆபரேஷன் சிந்தூரை மறந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் அவர் கிளப்புறாரு. ஓகே, ஸோ அர்ணாப் கோஸ்வாமியினுடைய இந்த கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா, இது உண்மையிலேயே வந்து ஆன்டி மோடியா இவர் டிசைன் பண்றாரா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கா அப்படிங்கறது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. கிரண் ஜோஷிக்காக நீ பேசுறியா இல்ல கிரண் ஜோஷி பிடியிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு பேசுறியா? உனக்கு சமூக பொறுப்புங்கிறது கிடையாதுங்கிறது ஊருக்கே தெரியும். நீ ஏன் பேசுற? இல்ல நீ பேசுறதே உண்மைதானா? இந்த சென்சிட்டிவ் நியூஸ் அவர் கிரியேட் பண்றாருல, இதுல என்ன நோக்கம் இருக்கு? இல்ல வேற ஏதாவது பெரிய நியூஸ் இவங்க மறைக்கிறாங்களா? இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. ஆனா இதுல ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருந்த எல்லாருமே வந்து காலியா இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல காணாம போறவங்க பட்டியல் பெருசாகிட்டே. ஆமா, இந்த சிஏஜில ரிப்போர்ட் கொடுத்த அதிகாரிகள் காணாம. ஜுடிஷியரி நோக்கி திடீர்னு பார்லிமெண்ட்டையும் ஜுடிஷியரி நேருக்கு நேரா நிப்பாட்டின நம்ம ஜெகதீப் தங்கர் குடியரசு துணைத் தலைவர் உடம்பு சரியில்லைனாரு, ஆஸ்பத்திரியிலையும் ஆளை காணோம், மீடியாவிலேயே ஆளை காணோம். நிறைய ஜட்ஜஸ் இவங்க வந்து ப்ரமோஷனுக்கே விடாம காலி பண்றாங்க. நல்ல ஜட்ஜஸை காலி பண்றாங்க. நம்ம முரளிதரன் மாதிரி ஒரு பெரிய 40-47 அந்த இதுல அப்பாயின்மெண்ட்ல வருது பாத்தீங்களா, ப்ரமோஷன்ல 40-47 படி கீழே இருக்கவங்க திடீர்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா வர்றாங்க. இது அங்க சில பேர் காணாமல் ஆக்கப்படுறாங்க. அதுக்கான சட்ட திருத்தத்தை வந்து கொலிஜியம் மாற்றங்களை வந்து BR கவாயை வச்சே பண்றது. இது மாதிரி நீங்க சொல்றது முக்கியம். காணாமல் ஆக்கப்படுறவர்கள் சமீபத்தில் ஏன் அதிகமாகிறார்கள்? குறிப்பாக 2024 பிறகு ரொம்ப 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 அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ என்ன நடக்குது? ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி இருக்கு இதுக்குள்ள. நம்ம வந்து ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம் இதுக்குள்ள என்னமோ இருக்கு. ஏன்னா ஒயர் வந்து இவ்வளோ தூரம் ரிப்போர்ட் பண்றாங்க, நியூஸ் லாண்டரி ரிப்போர்ட் பண்றாங்க, போட்ட நியூஸை பிரிண்ட் தூக்குது. பிரிண்ட் எப்படி ஆச்சரியமா இருக்கு. பிரிண்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல நியூஸ் போடுவாங்க, பிரிண்டே தூக்குறாங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. வழக்கமா
இவங்க வந்து குவிண்ட்டை வாங்கின மாதிரி வயரை தானே தூக்க வைக்கணும், ஆ. பிரிண்ட் எப்படி தூக்க வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து நீங்கள் வந்து குவிண்ட்டை விலைக்கு வாங்கின மாதிரி பிரிண்ட்டை கூட விலைக்கு வாங்க முயற்சி பண்ணலாம். ஆனால் நியூஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அது இவர் ஒரு ஆள், இவர் பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸில் சோஷியல் மீடியா பார்த்துட்டு இருந்த ஒரு பையன், அவன் நியூஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமாம். அப்போ ஏதோ பெரிய கான்டாக்ட் பெரிய லெவலில் உள்ள ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. சில பேர் சொல்றாங்க திருப்பி அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மையா அப்படிங்கிறது ஒரு சிலர் ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படலாம்ன்றாங்க. அனுப்பப்படலாங்கிறாங்க. ஸோ அப்போ என்னமோ நடக்குது. பட் ஆனால் இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஆல்டர்னேட்டா வேற ஒன்று ரெடி பண்றாங்களா? இதில் நமக்கு மொத்தமாக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு லம்பான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க ஊடகத்தை. ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல். இப்போ அடிக்கடி ராகுல் சொல்றாருல, இவங்க ஓட்டை மாத்துறதே சென்ட்ரலைஸ்டாக தான் உட்காந்து அப்படிங்கிறாருல, அது மாதிரி மீடியா கண்ட்ரோல் அப்படிங்கிறது அங்கங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் சில மீடியாக்கள் பார்க்குறாங்க, மோடி இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் தமிழ்நாட்டில், வடையா போண்டாவா அப்படின்னு கேட்குறாங்களா, பச்சியா அப்படி அது இதெல்லாமே அவர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்போ நீங்கள் ஒரு பிரதமரை போய் இன்டர்வியூ எடுக்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஓகே ரைட், 1-to-1 இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதில் என்ன பொலிட்டிக்கலாக ஒரு காரசாரமான ஒரு டிபேட் இருக்கணும். அதில் நீங்கள் தமிழ்நாடுனாவே உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஒப்புக்கு ஒரு எதிர் கேள்வி. ஸோ அப்போ இது கிளீனாக தெரியுது, இந்த ரூட்டு ஏற்கனவே இருக்குன்னு நமக்கு தெரியும், இது என்னமோ நடக்குதுன்னு தெரியுது. பட் இந்த நபர் தான் இவர் தான் இந்த ஸ்ட்ரக்சரை போட்டு இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். மேபி ஒரு ராஜ்யசபாக்குள்ளே கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இவரை கொண்டு வந்துட்டு அந்த இடத்த நிர்மலா சீதாராமனுடைய மருமகனை வச்சு எப்படி ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுமையாக இருந்தால் பார்க்கணும். ஓகே. அப்போ அமித் மால்வியான்றது வெளியே தெரிஞ்ச ஒரு முகம் தான், தெரியாத பல ஹித்தேஷ் ஜெயின்களும் கிரண் ஜோஷிகளும் உள்ளுக்குள் உலாவி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெயர்களும் காணாமல் போகின்றன, என்ன ஆகுறது அப்படின்னு தெரியல. இன்னும் இந்த மேட்டர்லயே பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நம்ம வாய்ப்பு இருந்தா திங்கட்கிழமை இன்னொரு அமர்வுல இதே மாதிரி இன்னும் பிரதீக் தோஷியை பத்தின விரிவான தகவல்களையும் எடுத்துட்டு நம்ம பேசலாம். இவங்களுடைய முரண்பாடு என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நன்றி. நன்றி தொடர்.